அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அரசாங்கம் அங்கே நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம், அப்புறம் இந்த மல்டிப்ளெக்ஸ் சினிமா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள், இதெல்லாம் வேண்டாம். அதற்கு நிறைய இடம் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த இடத்துல கட்ட வேண்டாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு சொன்னது காலநிலை செயல் திட்டம், கிளைமேட் ஆக்ஷன் பிளான். இதில் 2030க்குள் இந்த பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துவோம், பொது வெளி இடத்தை அதிகப்படுத்துவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1050 மில்லிமீட்டர். இது இன்னும் கொஞ்சம் 30-40 மில்லிமீட்டர் கூடும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் அதற்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்பு 4 நாட்களில் பெய்த மழை ஒரே நாளில் பெய்யும். ஒரே நாளில் பெய்தால் கொள்ளளவு இல்லை, அதை உரிகின்ற தன்மை இல்லை, ஓப்பன் ஸ்பேஸ் சென்னையில் இல்லை. அதனால் கடலுக்கு அத்துணை தண்ணீரும் செல்கிறது. இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். சென்னையில் கிட்டத்தட்ட 850 பூங்காக்கள் இருக்கிறது. அதில் 800 பூங்காக்கள் 3/4 ஏக்கர், அரை ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் தான் இருக்கு. 800 பூங்காக்கள், 50 பூங்காக்கள் தான். அதில் 40 பூங்காக்கள் 5 ஏக்கர், அதில் 10 பூங்கா தான் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறது. ஆனால் இது போன்ற பெரிய பூங்காக்கள் வேண்டும். அங்கே மக்கள் அங்கே பயன்படுத்தணும். குறிப்பாக இளைஞர் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, அங்கே குடும்பத்துடன் அங்கே மகிழ்ச்சியாக அங்கே காலத்தை கடக்கலாம். விடுமுறை நாளெல்லாம் போகலாம் அங்கே. அதனால இதை முதலமைச்சர் அது அவசியமா செய்யணும். முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இப்போ சுதந்திர தின அன்னைக்கு நீங்க இதை அறிவிங்க. சென்னையில் மிகப்பெரிய பசுமை பூங்கா கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல நாங்கள் கட்ட இருக்கின்றோம், 60 ஏக்கரில் கட்ட இருக்கின்றோம் என்று அறிவிங்கள். அதற்கு கலைஞர் பேரை கூட வச்சுட்டு போங்க. காலங்காலமா மக்களுக்கு பயன்பெறுகின்ற ஒரு பூங்காவை உங்க காலத்தில் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதனால்தான் இன்னைக்கு 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் எடுத்து மேற்கொண்டிருக்கின்றோம். இதில் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், கோரிக்கையாக வைக்கின்றோம்.